செம்பருத்தி மணப்பாகு. இது நம்மளுடைய வெயில் காலங்களில் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்ற ஒரு பானமாகவும் இருக்குது. எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாமல் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி அருந்துவாங்க. இது நம்ம வெள்ளை சீனி போட்டு செஞ்சுருந்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு செக்கச்சேவைன்னு சொல்லி செம்பருத்தி நேரத்திலே இருக்கும். இது நமக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இது நாட்டு வெல்லம் போட்டு செய்திருக்கோம். அதனால தான் கலர் எப்படி இருக்குது. அதே போல் சுவையும் கொஞ்சம் நாட்டு வெல்லமோட சுவை வரும். உங்களுக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் செம்பருத்தி பூ, மிளகு, சீரகம் மற்றும் நாட்டு வெல்லம் மட்டும்தான் இதில் இருக்கும். இது பார்த்தீங்களா, குழந்தைகள் மறுபடி கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த மாதிரி இது சுவையும் மனமும் அருமையாக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரியாக பானம் மாதிரி தான் தயாரித்து சாப்பிடணுமானா அப்படி இல்லை. நீங்கள் இப்போ முன்னாடி காணொலியில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிறப்பு மாதிரி இருக்கும். இதை குழந்தைகளுக்கு இட்லி, தோசை இந்த மாதிரியாகவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு தேன் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஊற்றி சாப்பிடலாம். இல்லை உனக்கு வேணுமா? இது குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டாலும் இது அவங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. அதனால இது அவங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 5 முறை இல்லை 10 முறைனாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்ற நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இயற்கை பானங்களை நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளும் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக வளருவாங்க. அப்போ இதில் புத்துணர்ச்சி ஊட்டுறது மட்டும்தான் இதில் பயன் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. செம்பருத்தியோட பயன் அனைத்தும் இதுல இருக்கு. செம்பருத்தியில என்னென்ன பயன் இருக்கு? இருதயத்தை பலப்படுத்துது, ரத்தத்தை உற்பத்தி செய்ய வைக்குது, ரத்தத்தையில இருக்கக்கூடிய சூட்டை குறைக்குது, உடல் சூட்டை குறைக்குது, கண்ணை தெளிவாக்குது, முடி நல்லா வளர்ச்சி வர்றதுக்காக உதவி செய்யுது, கர்ப்பப்பையை பலப்படுத்துது. இந்த மாதிரியாக செம்பருத்தி பூல இருக்கக்கூடிய பயன்கள் அனைத்தும் இதுல இருக்கு. இது நம்ம மணப்பாகு மாதிரி செய்திருக்கிறதுனால இந்த செம்பருத்தி பூல இருக்கக்கூடிய பயன்கள் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இப்போ நம்ம உடல் சூடு, பித்தத்தினால கை கால், உள்ளங்கால் வேர்க்கிற பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டாலே நல்ல ஒரு பலன் தெரியறத நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். அதே போல் இது கர்ப்பிணி பெண்களும் தாராளமாக குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு ரத்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக குடிக்கலாம். எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 2லிருந்து 3 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 200 ml தண்ணியில் கலந்து அப்படியே சாப்பிடலாம். இது பால்லையும் கலந்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பால்லையும் கலந்து கொடுக்கலாம். அதே போல் தேவைன்னா நம்ம இதில் குளிர்ந்த தண்ணீர் இல்லை ஐஸ் கட்டி இந்த மாதிரியாக நம்ம இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம். நம்ம இதில் சப்ஜா விதை போடலாம், பாதாம் பிசின் போட்டு சாப்பிடலாம். அதே போல் புதினா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியாக நம்ம இதை பானம் நம்ம விருப்பப்படி தயாரித்து சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை, இட்லி அனைத்திற்கும் இதை நம்ம சிறப்பு மாதிரி ஊற்றி வச்சு நம்ம சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். இதில் எலுமிச்சை சாறு சேர்த்தா இன்னும் சுவை அருமையாக இருக்கும். செம்பருத்தி பூக்குன்னு தனியான ஒரு சுவை கிடையாது. அதனால் இதில் ஒரு இனிப்பு சுவை தான் உங்களுக்கு தெரியும், வெள்ளத்தோட இனிப்பு சுவை. அதனால் இது இந்த செம்பருத்தி பூவோட சுவை தெரியலையே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். செம்பருத்தி பூவோடைய சத்துக்கள் முழுவதும் இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸோ, ப்ரிசர்வேட்டிவோ, பூச்சிக்கொல்லிகளும் அதாவது பானம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய எந்த ஒரு ரசாயனங்களும் இதில் கிடையாது. அதனால் இதில் நம்பி நீங்கள் வாங்கலாம். இது தேவைப்படுறவங்க கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கீழே வலைதள முகவரியை கொடுத்துருக்குறோம், அதுலேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பயன்படுத்திட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. வெயில் நேரத்தில் வெளியே சூடாக இருந்தாலும் சரி, பல ஸ்ட்ரெஸ்ஸுனால உடல் சூடாகி மண்டை சூடானாலும் சரி, இது உங்களை குளிர்விக்கும். நன்றி.